வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை. ஜனாதிபதி உள்ளிட்ட பலருக்கு பாதுகாப்பு தேவை. நளின் கேவகே கோரிக்கை. பாடசாலை நேர நீடிப்பில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லை. பிரதமர் ஹரணி அறிவிப்பு. வடபகுதி கடலில் ஒரே இரவில் 35 பேர் கைது. இன்று இலங்கை வருகின்றார் வத்திக்கான் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர். வவுனியா கிருபத்கொட ஆயுத பின்னணி வெளியான பகை தகவல். மதுபானத்தில் கலப்படம் அதிரடி சோதனையில் வெளியான அம்பலம். இசை நிகழ்ச்சியில் போதைப்பொருள் இளைஞர் ஜோதிகள் அதிரடியாக கைது. மாகாண சபை தேர்தல் குறித்து அரசாங்கம் வெளியிட்ட புதிய அறிவிப்பு. டிசம்பர் 7ஆம் தேதி வரை அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை. கல்வி அமைச்சு அறிவிப்பு. பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்பான பகுப்பாய்வுக்கு பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டால் அது குறித்து எழுத்து மூலம் கோரிக்கை விடுக்க முடியும் என்று காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதன்படி அவர்களுக்கு இருக்கின்ற அச்சுறுத்தல்கள் குறித்து ஆராய்ந்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முன்னதாக நாடாளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது பாதுகாப்புக்காக கைத்துப்பாக்கி வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே துப்பாக்கி வைத்திருப்பது என்பது ஆபத்தானது என்றும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளே துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்ட வரலாறுகளும் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். ஆகவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துப்பாக்கி கோரினால் அது பற்றி அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அரசாங்கத்தில் உள்ள பலருக்கு பாதுகாப்பு தேவை என்று பிரதி அமைச்சர் நளின் கேவகே தெரிவித்துள்ளார். பாதாள உலகம் மற்றும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரர்களை அவர்கள் கையாள்வதால் இந்த பாதுகாப்பு தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அவர்கள் மக்களுடன் இருக்கும் வரையில் மக்களே அவர்களின் பாதுகாவலர்களாக இருப்பார்கள் என்றும் பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் எதிர்க்கட்சி ஒரு பாதாள உலக குழுவிற்கு உதவினால் மற்றும் ஒரு பாதாள உலக குழு அவர்களை எதிர்க்கும் என்பதிலேயே சிக்கல்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது எவ்வாறாயினும் பாதாள உலகத்துடன் தொடர்பு கொண்டவுடன் அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்றும் அதிலிருந்து வெளியேற முற்பட்டால் சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தான் ஒருபோதும் பாதாள உலகத்துடன் இருந்ததில்லை என்றும் அதனாலேயே தனக்கு பெரிய பாதுகாப்பு பிரச்சினை இல்லை என்று பிரதியமைச்சர் நளின் கேவகே மேலும் தெரிவித்துள்ளார். பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீடிப்பதில் எவ்வித பிரச்சனையும் தோன்றவில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பிற்பகல் 2 மணி வரை பாடசாலை நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான சாதகமான பதில்களே அதிகமாக கிடைத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இதேவேளை 2026ஆம் ஆண்டு அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பிலும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. பிரதான அனுசரணை வழங்குவோர் பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. பிடி கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லா சப்பல். வடபகுதி கடலில் நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை நடைபெற்ற ரோந்து நடவடிக்கையின் போது இந்திய கடற்தொழிலாளர்கள் உட்பட 35 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கடற்படையினர் மேற்கொண்ட சிறப்பு சோதனையின் போது சட்டவிரோத மீன்பிடி மற்றும் சட்டவிரோத கடற்பயணங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 3 இந்திய மீன்பிடி படகுகள் உள்ளிட்ட மொத்தம் 4 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். எனினும் இந்த சட்டவிரோத கடற்பயணங்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற வர்த்தகர் உள்ளிட்ட நபர்கள் குறித்து உறுதிப்படுத்தல் நடவடிக்கைகள் இன்னும் இடம்பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் எல்லை தாண்டி வந்து சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 31 இந்திய மீனவர்கள் இன்று காலை காரை நகர் கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் 3 படகுகளில் இந்தியாவிலிருந்து வந்து இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்தனர்.
கைது செய்யப்பட்ட அனைவரையும் யாழ்ப்பாணம் மாவட்ட நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் கடற்படையினரிடம் பொறுப்பேற்று அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை ராமேஸ்வரத்திலிருந்து மன்னாருக்கு சட்டவிரோதமாக படகு மூலம் வந்த இலங்கையைச் சேர்ந்த வர்த்தகர் உட்பட 4 இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மன்னாரைச் சேர்ந்த குறித்த வர்த்தகர் தமக்கு எதிராக நிலுவையில் இருந்த வழக்குகளின் அச்சத்தில் முன்பு ராமேஸ்வரத்திற்கு தப்பி சென்றிருந்ததாக கூறப்படுகின்றது. தற்போது வழக்குகள் முடிவடைந்ததைத் தொடர்ந்து அவர் மீண்டும் மன்னாருக்கு திரும்ப முடிவு செய்திருந்தார். ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து மன்னாருக்கு படகு மூலம் பயணித்த அவர் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்தபோது கடற்படையினரால் மற்ற 3 கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வவுனியா மற்றும் கிரிபத்குட உள்ளிட்ட பகுதிகளில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டு ஆயுதங்களுடன் பிரவீன் என்ற ஒருவருக்கு தொடர்பு இருப்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க சிறப்பு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையை கோரிட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த பிரவீன் என்ற சந்தேக நபர் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்மையில் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 3 பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படியே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை குறித்த தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்று காவல்துறை பேச்சாளர் தெரிவித்தார். இலங்கை ஆயுர்வேத மருத்துவ சேவையை வலுப்படுத்தும் நோக்குடன் இன்று 303 பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன. கொழும்பு மாவட்ட செயலக அரங்கில் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிச தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெறவுள்ளது. 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆயுர்வேத துறையில் இடம்பெறுகின்ற மிகப்பெரிய ஆட்சேர்ப்பு இதுவாகும் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுகாதார மருத்துவ அதிகாரிகள் உள்ளடங்கிய இந்த புதிய நியமனங்கள் உள்நாட்டு ஆயுர்வேத சேவையை மேம்படுத்துவதையும் நோயாளிகளுக்கான சிகிச்சையை செம்மைப்படுத்துவதையும் இலக்காக கொண்டுள்ளன. சிரேஷ்ட ஆயுர்வேத நிபுணர்களிடம் விரிவான பயிற்சி பெற்ற இந்த பட்டதாரிகள் நாட்டின் மத்திய அரசு மற்றும் மாகாண ஆயுர்வேத வைத்தியசாலைகளில் குறிப்பாக சிறுநீரகம் தொடர்பான நிலைமைகள் உட்பட தொற்று மற்றும் தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கவனம் செலுத்தும் வகையில் நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் திரு ஆட்சிபீடத்திற்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டு 50வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் வத்திக்கான் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் இன்று இலங்கைக்கு வருகின்றார். திரு ஆட்சிபீடத்தின் நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடனான உறவுகளுக்கான செயலாளர் பேராயர் ஃபோல் ரிச்சர்ட் கல்லாகர் இன்று முதல் 8ஆம் தேதி வரையில் இலங்கைக்கு உத்தியோக விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். இலங்கை வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹேரத்தின் அழைப்பின் பேரில் இந்த விஜயம் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது பேராயர் கல்லாகர் ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோரை சந்திப்பதுடன் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹேரத்துடன் உத்தியோக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார். ராஜந்திர உறவுகளில் 50வது ஆண்டு நிறைவை குறித்து கொழும்பில் உள்ள காலி முகத்தினர் ஹோட்டலில் இடம்பெறவுள்ள சிறப்பு நினைவு நிகழ்வில் பேராயர் கல்லாகர் உரை நிகழ்த்தவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சைபர் குற்றங்களுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையின் மாநாட்டில் இலங்கை கையெழுத்திட்டுள்ளது. இந்த மாநாடு சைபர் குற்றங்களுக்கு எதிரான சர்வதேச ஒத்துழைப்பை மேம்படுத்துவதையும் பாதுகாப்பான டிஜிட்டல் சூழலை நிறுவுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இலங்கை சார்பான ஆவணத்தில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் பதில் செயலாளர் வருணஸ்ரீ தனபால கையெழுத்திட்டுள்ளார். இதன்படி இலங்கை 3 மாதங்களுக்குள் அமைச்சுக்களுக்கு இடையேயான பொறிமுறை ஒன்றை ஆரம்பிக்க உள்ளது. இதனிடையே இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு தேசிய மைய புள்ளியாக நியமிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மிரிகான கெம்புலாவிலே பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட 31 இளைஞர் மற்றும் யுவதிகள் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கெம்புலாவில் கமதா என்ற இடத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இளைஞர்கள் குழு ஒன்றை கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். குறித்த இசை நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மிரிகான குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் மிரிகான காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு குறித்த 31 இளைஞர் யுவதிகளிடமிருந்து பல்வேறு வகையான போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஆண்டு இறுதி முடிவு எட்டப்படாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. தேர்தல் முறைமை குறித்து தீர்மானம் எட்டப்பட்ட பின்னரே மாகாண சபை தேர்தல் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை இடம்பெறும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். முன்னதாக மாகாண சபை தேர்தலை புதிய முறையில் நடத்துவதற்காக பழைய முறைமை கடந்த காலத்தில் ரத்து செய்யப்பட்டது. எனினும் இதற்குரிய நடவடிக்கை வெற்றியளிக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே மாகாண சபை தேர்தலை எந்த முறையின் கீழ் நடத்துவது என்பது பற்றி முதலில் தீர்மானத்திற்கு வர வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதற்காக அனைத்து கட்சிகளின் இணக்கத்துடன் சிறந்த முறைமையை அறிமுகப்படுத்திய பின்னர் தேர்தல் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் ஜனநாயகத்தை வெளிப்படுத்துவதற்காக மக்களுக்கு உள்ள உரிமையை அரசாங்கம் தடுக்காது. எனினும் தேர்தல் திகதி பற்றி தற்போது உறுதியாக கூற முடியாது என்றும் அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார்.
திருகோணமலை மாவட்டத்தில் மோதூர்கிழக்கு சம்பூராலங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் நேற்று சிரமதானம் மேற்கொள்ளப்பட்டது. மோதூர்கிழக்கு சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் நாள் நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு இவ்சிரமதானத்தை ஏற்பாடு செய்திருந்தது. சிரமதான நிகழ்வில் முன்னாள் போராளிகளின் குடும்பத்தினர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது சிரமதானத்தில் கலந்து கொண்டோருக்கு கூழ்காட்சி பரிமாறப்பட்டிருந்தது. மாவீரர் நாள் நினைவேந்தல் மாதத்தை முன்னிட்டு மோதூர்கிழக்கு சம்பூர் ஆலங்குளம் துயிலும் இல்லத்தில் தொடர்ந்தும் சிரமதானம் மேற்கொள்ளப்படவுள்ளமையினால் அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து கொள்ள முடியும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். மோதூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் உள்ள பாலநகர் பிரதேசத்தில் நேற்று டெங்கு நோய் பரவுவதை தடுப்பதற்கான புகை விசிறும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. மோதூர் சுகாதார பணிமனையின் டெங்கு ஒழிப்பு பிரிவினரால் இவ்வகை புகை விசிறப்பட்டது. மோதூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்காக சிரமதானம், வீட்டுக்கு வீடு டெங்கு பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மோதூர் சுகாதார வைத்திய அதிகாரி NAM கசாலி தெரிவித்தார். உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் உடனடியாக பருகக்கூடிய அனைத்து பழச்சாறு பானங்களும் கட்டாயமாக இலங்கை தரச் சான்றிதழ் முத்திரையுடன் இருக்க வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. அத்துடன் இதே வகையை சேர்ந்த இறக்குமதி செய்யப்பட்டு பழச்சாறு பானங்கள் விற்பனைக்கு வருவதற்கு முன்னர் இறக்குமதி பரிசோதனை திட்டத்தின் கீழ் முன் அனுமதி பெற வேண்டியது அவசியம் எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த விதிமுறை தேசிய உணவு மற்றும் பானத்தர சான்றிதழ் தேவைகளுக்கு இணங்க நுகர்வோருக்கான தயாரிப்பு பாதுகாப்பு தரத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டதாகும். அத்துடன் இதுகுறித்து நுகர்வோர் தங்களின் முறைப்பாடுகளை 1977 அன்று நுகர்வோர் விவகார ஆணையத்தின் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும் என்றும் அதிகார சபை அறிவித்துள்ளது. உயர்தர பரீட்சையை முன்னிட்டு எதிர்வரும் 7ஆம் தேதியுடன் நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது. அதற்கமைய எதிர்வரும் டிசம்பர் 8ஆம் தேதி பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மீள ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையை முன்னிட்டு விடுமுறை வழங்கப்பட உள்ளது. எதிர்வரும் 10ஆம் தேதி ஆரம்பமாகும் பரீட்சைகள் டிசம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் டிசம்பர் 8ஆம் தேதி பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மீள ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 2026 ஜனவரி 1ஆம் தேதி புதிய கல்வி ஆண்டுக்காக பாடசாலைகள் ஆரம்பமாகும். தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளில் 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதலாம் தவணையின் முதல்கட்ட கல்வி செயற்பாடுகள் ஆரம்பமாகி பிப்ரவரி 13ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளன. பிப்ரவரி 14 முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது. முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் மார்ச் 3ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10 வரை இடம்பெற உள்ளது. ஏப்ரல் 11 முதல் ஏப்ரல் 19 வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது. 2ஆம் தவணை ஏப்ரல் 20ஆம் தேதி ஆரம்பமாகி ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. 3ஆம் தவணையின் முதலாம் கட்டம் ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. ஆகஸ்ட் 8 முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது. 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் அல்வாய் வடக்கினை பிறப்பிடமாகவும் ஆபரங்கால் கிழக்கு புத்தூர் ஆனந்த கானத்தை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கமலவேணி முருகேசு அவர்கள் 2/11/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். பசறை கிக்கிரிவத்தையை பிறப்பிடமாகவும் வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னையா வடிவேல் அவர்கள் 1/11/2025 சனிக்கிழமை அன்று இயற்கை எய்தினார். மாத்தளையை பிறப்பிடமாகவும் ஆட்சிபுரம் 5ஆம் ஒழுங்கையை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கருப்பையா பாக்கியம் அவர்கள் 2/11/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் மீசாலையை பிறப்பிடமாகவும் இலங்கை, பிரித்தானியா, லண்டன், கனடா, ஸ்காப்ரோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி சத்குணம் மகேசவேலு அவர்கள் 30/10/2025 வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.